பார்த்து. ஹாய். ஆள் தான் பேர் காப்பதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அந்த ஆள் கூட சேர்ந்து சின்சாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைடா. யாரா அவன்? எவ்வளோ நாளாக நடக்குது இது? இதுதான் லில்லி, இது ராணி. ஆனால் அது லவ்வே செட் ஆகலண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. பேசாம போய் செத்துடலான்ட்டு இருக்கேண்ணே. கோயில் எல்லாம் டென்ஷன்னு. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனையே. சொல்லிட்டல, அண்ணன் பார்த்துப்பார். யாரா அவங்க அப்பா? யோ, தூக்கிட்டியா இல்லையா? சொல்லியா, தூக்கிட்டியா இல்லையா? முதல்ல உண்மையை சொல்லு. அதெல்லாம் முடியாது. தூக்குனியா இல்லையா? உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? யோ, தூக்குனியா இல்லையா? இதை பாரு, மரியாதையே சொல்லு. என்ன ஆச்சு? அந்த ஆள் பேர் என்னன்னு சொன்ன? பேர் வந்து சமந்தம் நினைக்கிறேன். டேய், அவன் என்ன வேலை செய்றான்னு சொன்ன? அது ஏதோ போஸ்ட்மேனா? ஆஹா. என்னாச்சு? எதுக்கே இவங்களை இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னையா கேஸ்? பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்பாவிங்க இல்லை சார், அடப்பாவிங்க. இங்க பாத்தீங்களா அந்த மூஞ்சூர் மண்டையன் வாய்ப்புள்ள பிளேட பண்ணி என் வயிற்றுல தூக்கிட்டேன் சார். தொடச்சிட்டேன். இவனை கை கெடுக்க அடிக்கிறேன். வாயை திறந்து ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேன் சார். என்னன்னு கேளுங்க. பேர் என்னடா? டேய், பேர் என்னடா? கண்ணடே கல்றா. டேய், கண்ணடே கல்றா. என்ன அது எருமை மாடு மாதிரி நினைக்கிறான்? அதான் சொன்னேன். ஐயா, நீயே பாத்துக்க இந்த கேஸ. நான் தான் பார்த்துருப்பீங்க. உங்களால முடியலன்னா எனக்கு தானே ஒப்பிடுப்பீங்க. போலீஸ்காரன் தூக்க முடியாதா? போலீஸ் தானே சொன்னேன், தூக்க முடியாதுன்னு சொல்லலையே. தூக்கிடு. இரு,
இல்லை இவனை வேறு மாதிரி தான் செய்யணும். இப்போ பாரு, தூக்குறேன் பாரு. ஏன் என்ன சார் மூட் அவுட்டாக இருக்கீங்க? வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை. நெஞ்ச கூட்டுக்குள்ள ஒரு உருண்டை மாதிரி கிடந்து ரோல் அடிச்சு விளையாடு. அதாவது ஒழுக்கமாக ஒரு மனுஷன் இருந்தான்னா கடவுளுக்கு கூட போய் ஒழுக்கம் செதறிட்டா இந்த வந்துருச்சு. சொல்ல கண்ணா, நீங்கள் கேட்ட மாதிரி நான் கேஷே கொடுத்துட்றேன் சார். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நான் அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு விட்றேன், நீ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது சார். உங்களை நேரில் மீட் பண்ணி சாரி வரை கேட்கணும். எது சாரி கேட்கணுமா? எதுக்கு? ஹேய், நான் அன்னைக்கே மறந்துட்டப்பா. திஸ் ஆல் ஹியூமன் நேச்சர், யூ நோ. இந்த பார், அடி வாங்காத அக்கிஸ்டும் திட்டு வாங்காத போலீஸ் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கானா? அதை விட்டு லொக்கேஷன் மேப் அனுப்பிவிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஐ கடவுள், அன்னைக்கே உனக்கு நான் வார்னிங் கொடுத்தேன். என் கோரிக்கை நீ ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என் கைக்கு வர வச்சிட்டியே. ஐ லவ் யூ. லட்சக்கணக்கில் பணம் தர போகிறாங்க, ஆனால் இப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று கண்ணியோடு இருக்கான், இல்லாட்டி தண்ணியோடு இருக்கான். வணக்கம் தம்பி. உட்காருங்க. தம்பி அட உட்காருங்க சார். உட்காரதுக்கா வந்தேன், காசு வாங்க வந்தேன். பொட்டியை திறந்து கொடுங்க, கிளம்பிடுறேன். ஏன் சார் கிளம்புறீங்க? அதுவும் கஷ்டம் தானே, ரோடாக அழிஞ்சு அதுவும் அந்த காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆமாம், ராணி எந்த ஊரில் படித்தாங்க? நெய்வேலி. நெய்வேலியா? நெய்வேலி எங்க? அதான் அந்த பிக் பஸார் ஸ்ட்ரீட்டு. ஆனால் 350 வருஷமாக ஒரு வாதாரசமாக இருக்கும்ல, அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்களை மலையாள ஐயர் கடை அங்கே தான். படித்த ஸ்கூலு எந்த ஸ்கூலு? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்கிறது 2 ஸ்கூல் தான். ஒன்று சேகரடாட்டு, ஒன்று மூகாம்பிகை. மூகாம்பியா பொண்ணோட நிம்ம அப்படின்னு அங்கே தான். சரி, அதெல்லாம் விடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? முல்லை. அது நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு. தம்பி, முல்லை ஆஸ்பத்திரிக்கு ஓனர் அவர் தான், டாக்டர் அவர் தான், பிஸியாக இருப்பார். பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, குட்டு உடஞ்சி நட்டு கலந்துக்குமே. என்ன எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறேன். பிஸியாக இருக்காரு. ஆமாம், என்ன ராசி நீங்கள்? கடகராசி, ரேவதி நட்சத்திரம். அதெல்லாம் இப்போ எதுக்கு தம்பி? பொட்டி திறந்து பணத்தை கொடுங்க, கிளம்பிடுறேன். என்ன அவசரம் மாமா? சாரி, உங்கள் மாமன் கூப்பிட்டா பிடிக்காதுல்ல? இவ்வளவு தூரம் வந்துருச்சு, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலையே. அப்போ கூப்பிடாதீங்க. டேய், போலீஸ்காரெலாம் மாமான்னு சொன்னால் பிடிக்காதுடா. மூஞ்சூர் மூஞ்சி. எத்தனை நாளாக ராணியை தெரியும்? ஏயா, போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒரு அக்யூஸ்டுன்னு அட்வான்டேஜ் எடுத்து நான் அடித்தா, ஏன்டா இப்படி உடம்பு முழுக்க பொத்தலை போட்டு விட்டேன்? சரி சரி விடு. ஏன்டா தாடி அடிக்கும் பொழுது உதட்ட திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அடிச்சிருப்பேனா? ஒரு வயசு வித்தியாசம்னா உன் உடம்பு முழுக்க ஏறி விளையாட்டியலடா. இப்போ எது வேலை செய்யுது எது வேலை செய்யணும்னு தெரியும். சரி தம்பி, உங்கள்கிட்ட இனிமேல் எதுவுமே நான் மறைக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. 60 லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு தேவையில்லை, வெறும் 40 லட்ச ரூபா இருந்தால் போதும். நான் என் சொந்த செலவுக்கு 20 லட்ச ரூபா இருந்தால் வசதியாக இருக்குமேனு ஆட் பண்ணி விட்டேன். இப்போ 40 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணால் போதும். பொண்ணு என்னடானா பிராத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா போலீஸ்காரனா இருக்க. அவன் என்னடா என் வீட்டுக்குள்ளே பூந்து ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் நான் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. இதில் உனக்கு 30-40 லட்சம் கேட்குதா?
என்னையா steps ஏய், இது? ஏய், அடுத்த ரவுண்டு தாங்க மாட்டேன். ஆமாம், என்னுடைய ப்ராப்ளம் அப்படி இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா தரும். என் சொந்த காசை நான் தரேன். நீங்கள் ஜஸ்ட் 35 லட்ச ரூபா என்னடா மட்டும் தந்தா சொல்றான்? ஃபோன் வருது. ஏய், ஏய் ஏன் ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னையே பயமுறுத்துறீங்க? சார் சார் நான் ராணி பேசுறேன் சார். லில்லிக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு சார். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டேன் சார். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க சார். லில்லிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சார். நீங்க ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வந்துருங்க. என்னையா சார்ங்கிறா? ஆமாம், சார் தான். நீங்கள் அறிவு பத்தாமல் அப்பான்னு நினச்சிக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? அதுவும் முக்கியம் தம்பி. ஆஸ்பத்திரியில் குழந்தை இருக்கு, நான் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த குழந்தை செத்துரும் தம்பி. என்னை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். குழந்தையோட உயிரை நான் பார்த்துக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்று பார்த்துப்பாங்க. பணத்துக்குண்ணா நான் அடுத்த நாள் தாங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். கையை வச்சாத. தம்பி மைக்கேல், வார், அவசரப்பட்டு போகாத. டேய், நான் வந்தா தாண்டா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். டேய் மைக்கேல், நான் வந்தா தாண்டா குழந்தைய காப்பாற்ற முடியும்.